So we are continuing the lesson all summer in a day. From her beating and throwing herself against it, they heard her muffled cries. Then, smiling, they turned and went out and back down the tunnel just as the teacher arrived. அந்த மாகோவை எல்லாம் கட்டி உள்ளே போட்டாங்க. அந்த கிளாஸெட்டில் ஸ்டோர் ரூமில் போட்டு அடைச்சி விட்டாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ டீச்சர் வரதை பார்க்குறாங்க. அங்கே போகிறாங்க. அவங்க மாகோவோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவள் ஏற்கனவே வீக். தட்டி தட்டி பார்க்குறா, கதறி பார்க்குறா. இவங்கெல்லாம் கண்டுக்கல, உள்ளே போட்டு அடைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டீச்சர் வந்துட்டாங்க. ரெடி சில்ட்ரன், ஷி கிளான்ஸ்ட் அட் ஹர் வாட்ச். டீச்சர் வந்து வாட்ச் பார்த்துட்டு கேட்குறாங்களாம், தயாராக இருக்கீங்களான்னு. எஸ் செட் எவ்ரி ஒன். ஆர் வி ஆல் ஹியர்? எஸ். எல்லாம் வந்துட்டிங்களான்னு கேட்குறாங்க. டீச்சருக்கு தெரியாது ஒரு பொண்ணு குறைஞ்சது அவங்களுக்கு பெருசாக படலை. த ரெயின் ஸ்லாக்ட் ஸ்டில் மோர். மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. அந்த பிளானட்டில் வீனஸ், வெள்ளி கிரகத்தில் மழை எப்போவுமே இருக்கும், இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. தி க்ரௌடட் டு த ஹியூஜ் டோர். எல்லாம் கதவு கட்ட போகிறாங்க. த ரெயின் ஸ்டாப்ட். மழை நின்றுடுச்சு. இட் வாஸ் ஆஸ் இஃப் இன் த மிட்ஸ் ஆஃப் ஃபில்ம் கோர்சிங் அண்ட் avalanche, a tornado, a hurricane, a volcanic eruption. Something had first gone wrong with the sound apparatus, thus muffling and finally cutting off all noise, all of the blast and repercussion and thunders, and then second ripped the film from the projector and inserted in its place a beautiful tropical slide which did not move or had a tremor. Here இது ஒரு ஃபில்ம் போட்ட மாதிரி. ஒரு ஃபில்மில் எப்படி பார்ப்போம் நம்ம, ப்ரொஜெக்டரில் படம் ஓடிக்கிட்டே இருக்குது, திடீர்னு ஸ்லைடை மாற்றி போட்ட மாதிரி. அவ்வளோ சடன் சேஞ்சாக இருக்குதான். ஏன்னா உங்களுக்கு வருஷம் பூராவும் கூட கிடையாது, 7 வருஷமாக தொடர்ந்து 7 வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும். 7 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சன் வரும். அதனால் ஒரு மூவியில் பார்க்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு ப்ரொஜெக்டர். இந்த ஆப்ரேட்டஸுங்கிறது அதுதான், அந்த மூவி ப்ரொஜெக்டர் தான் சொல்கிறது. The midst of a film concerning an avalanche. Avalancheனா பனிச்சரிவு. டார்னடோ உங்களுக்கு தெரியும், எல்லாம் புயல், சூறாவளி, ஹரிக்கேன், சுழல்காற்று, டார்னடோ, ஹரிக்கேன், சூறாவளி, வல்கனிக் எரப்ஷன், எரிமலை சீற்றம் மாதிரி. இது எல்லாமே ரொம்ப பயங்கரமானது. இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு இயற்கை காட்சி வந்தால் எப்படி இருக்கும், எது கவனிங்க. Here, fourth line, ripped the film from the projector and inserted in its place a beautiful tropical slide which did not move or had a tremor. அப்படி அசையாமல் ஒரு இயற்கை காட்சியை காட்டினா எப்படி இருக்கும், எந்த சலனமும் இல்லாமல். அந்த மாதிரி இங்கே நிஜமாகவே சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி இந்த சில்ட்ரன் பார்த்ததில்லை, அநேகமாக கேள்விப்பட்டது கூட கிடையாது. இதை நம்ம எப்படி கெஸ் பண்ணுறோன்னா, மாகோ சொல்கிறது எதுவுமே அந்த சில்ட்ரன் நம்பலை, இப்படிலாம் இருக்காதுன்னு. அதை பற்றி நாலேஜும் கிடையாது. அவள் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுற அளவுக்கு இவங்க காட்டினது கிடையாது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயம் நமக்கு வராது. த வேர்ல்ட் கிரவுண்ட் டு ஸ்டாண்ட் ஸ்டில். அப்படியே அசையாமல் இருந்திருக்கு, உலகமே அசையாத மாதிரி இருக்குது. த சைலன்ஸ் வாஸ் ஸோ இம்மென்ஸ் அண்ட் அன்பிலீவபிள் தட் யூ ஃபெல்ட் யுவர் ஹியர்ஸ் ஹேட் பின் ஸ்டஃப்ட் ஆர் யூ ஹேட் லாஸ்ட் யுவர் ஹியரிங் ஆல்டுகெதர். காதில் எதை வச்சு அடைச்சா மாதிரி இருக்குது, இல்லைனா அந்த ஹீரிங் சென்ஸே போயிடுச்சு, கேட்கும் திறனை எழுந்தா மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு சைலன்ஸ். த சில்ட்ரன் புட் தேர் ஹேண்ட்ஸ் டு தேர் இயர்ஸ். தே ஸ்டுட் அபார்ட். எல்லாம் தூரமாக நிற்கிறாங்க. தே ஸ்டுட் ஸ்லிட் பேக் அண்ட் த ஸ்மெல் ஆஃப் த சைலண்ட் வெயிட்டிங் வேர்ல்ட் கேம் இன் டு தெம். த சன் கேம் அவுட். இப்போ கதவு திறந்த உடனே அங்கே சூரியன் தெரியுது. இவங்க இருக்கிறது அண்டர் கிரவுண்டில், அதை மறந்துடாதீங்க. செயற்கையான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப அதிசயமான விஷயம். இது ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக்கில் படித்தேன். ஒரு பிரிசனர் இருப்பான். போலீஸ்காரங்களாம் அவங்கள அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. குறிப்பாக இவனை கூட்டிகிட்டு போகும்போது எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறது. மனநலம் பாதிச்சிருச்சு அப்படின்னு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி அவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க. ஆனால் அவன் அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு போகும்போது சந்தோஷமாக இருப்பான்.
ஏன் இவன் சந்தோஷமாக இருக்கான்னு போலீஸ்காரன் கேட்டப்ப, என்னால் இப்போ தான் சூரியனை பார்க்க முடியுது அப்படிம்போம். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. உள்ளே எல்லாம் செயற்கையாக எலக்ட்ரிக் பல்ப் தான் இருக்கும் அங்கே. அப்படி ஒரு ப்ரிசன். அவன் சூரியனை பார்க்கலாங்கிறதுக்காகவே சந்தோஷமாக இருப்பான். எலக்ட்ரிக் ஷாக் கொடுமையான விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு அது பெருசாக தெரியாது. இப்போ பாருங்கள், ஒரு வாரத்துலேயே அவனுக்கு அப்படி தோணு இருக்குது. இவங்க வந்து 7 வருஷம், அதுவும் இல்லாமல் இவங்க லைஃப்லேயே பார்த்ததில்ல. சின்ன பிள்ளைங்க தான் அது. மாகவாவது பார்த்துருக்கா, அவள் எதிர்பார்த்துட்ருக்கா. சூரியன் ஒன்று பார்த்தது கிடையாது. அதனால் அது நிச்சயமாக அதிசயமான விஷயம். இட் வாஸ் த கலர் ஆஃப் ஃப்ளேமிங் பிரான்ஸ் அண்ட் இட் வாஸ் வெரி லார்ஜ். அது வெண்கலம் மாதிரி. அது எப்படி பளபளத்தாக எப்படி இருக்கும், ஃப்ளேமிங் தகதகப்பாக இருந்தால் அதை பழுக்க காய்ச்சல் எப்படி இருக்கு அந்த மாதிரி. அண்ட் த ஸ்கை அரவுண்ட் இட் வாஸ் பிளேசிங் ப்ளூ டைல் கலர் அண்ட் த ஜங்கிள் பர்ன் த சன்லைட் ஆஸ் த சில்ட்ரன் ரிலீஸ் ஃப்ரம் த ஸ்பெல் ரஷ்ட் அவுட் எல்லிங் இன் டு த ஸ்ப்ரிங் டைம். இது வந்து மந்திரிச்சு விட்ட மாதிரி, சூனியத்துலேருந்து விடுபட்ட மாதிரி இருக்காங்க சில்ட்ரன். அது உண்மைதான். அது கொடுமையான விஷயம், சன்லைட் இல்லாதது. இது கற்பனை தான், இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நாம் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, மழை காலத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் வெயில் இல்லாமல் இருக்கட்டும், நமக்கு நிச்சயமாக பிடிக்காது. எப்படா சன் வரும்ன்ட்டு இருக்கும். சூரியன் வந்தால் கூட வெளியே போய் நிற்போம். அந்த மாதிரி இதை வந்துச்சு விட்டோம். ஸ்பெல் ஏற்கனவே பார்த்தோம், மேஜிக் ஸ்பெல்னு சொல்லுவாங்க, சூனியம் வச்சதுன்னு அர்த்தம். அதுலேருந்து விடுபட்ட மாதிரி. Now don't go too far, call the teacher after them. You only 2 hours, you know, you didn't want to get caught out. வெளியில் போய் மாட்டிக்காதீங்க. கெட் காட் அவுட்னு அதான் அர்த்தம். ரொம்ப தூரம் போயிடாதீங்க, வெளியே போய் மாட்டிக்காதீங்கன்னு டீச்சர் வார்ன் பண்ணுறாங்க. இப்போ அங்கே தான் வசந்த காலம் வந்துருக்கு பல வருஷத்துக்கு அப்புறம். பட் they were running and turning their faces up to the sky and feeling the sun on their cheeks like a warm iron. இவங்க வந்து சில்ட்ரன்லாம் டீச்சர் பேசுகிறத கேட்குறதா இல்லை. ஏன்னா இது ரொம்ப அதிசயமான விஷயம். எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, நாங்கள் 6th படிக்கும்போது கொஞ்சம் கீழாக ஹெலிகாப்டர் பறந்தது. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாருமே கிளாஸ் ரூம் விட்டு ஓடி வந்துட்டோம். பாடம் நடத்திட்டுருக்காரு டீச்சர், வெளியில் ஓடி வந்துட்டோம். அது பார்க்கணுன்னு தான் தோணுச்சு. அப்புறமா பயம் வந்துடுச்சு, போச்சு டீச்சர் திட்டுவார் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா எல்லா கிளாஸ் ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டானுங்க. மாடியில் இருந்தவங்களாம் அப்படியே அந்த பால்கனியில் நின்று பார்க்குற மாதிரி வந்துட்டாங்க. அப்புறம் டீச்சர்ஸும் சிரிச்சிட்டு விட்டாங்க, எங்கள் யாரும் பனிஷ் பண்ணல. அப்போ வந்து அன்கண்ட்ரோலபிள், வேறு எதுவுமே தோணாது. டீச்சர் ஒபே பண்ணக்கூடாதுன்ட்டு கிடையாது. இது அந்த மாதிரி சுச்சுவேஷன் பாருங்கள். டீச்சர் சொல்கிற கேட்குற நிலைமை அவங்க இல்லை. பட் they were running and turning their faces up to the sky and feeling the sun on their cheeks like a warm iron. இப்போ தான் கதகதப்பை ஃபீல் பண்ணுறாங்க. they were taking off their jackets and letting the sun burn their arms. இப்போ அந்த கோட்டெல்லாம் கழட்டிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கையில எல்லாம் அந்த சூடை ஏற்றிக்கிறாங்க. சூரிய வெளிச்சத்தில் காட்டினா எப்போவுமே நல்லா தான் இருக்கும், இளஞ்சோடாக இருக்கணும். ஓ இட்ஸ் பெட்டர் தேன் த சன் லேம்ப்ஸ் இஸ்ன்ட் இட். இவங்க தான் அந்த லேம்ப் தான் பார்த்துருக்காங்க, சன் லேம்ப்னு சொல்கிறாங்க. அது செயற்கையான தான் பார்த்துருக்காங்க. அப்படி தான் கேட்குறாங்க. மச் பெட்டர், ரொம்ப ரொம்ப அதை விட பரவாயில்ல, அதுக்கும் கம்பேரிசனே கிடையாது அப்படின்னு பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட், they stopped running and stood in the great jungle that covered Venus, that grew and never stopped growing. காடெல்லாம் வேகமாக வளருது. இது வந்து ரிலேட்டிவ்லி ஃபாஸ்டர். இது எப்படி சொல்கிறதுன்னா, இதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வேகம். நம்ம இதில் பிளான்ட்லாம் அவ்வளோ வேகமாக வளராது. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்னா பேம்பு சொல்லலாம், மூங்கில். 1 மணி நேரத்தில் அந்த க்ரோத்தை பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அளந்து வச்சுக்கிட்டு மூங்கில் செடி தான் இருந்தால் 1 ஹவரில் அதோட க்ரோத்து பார்த்துடலான்னு சொல்லுவாங்க. இதுவும் அப்படி தான். இது பாருங்கள், ஃபாரஸ்ட் அந்த இருக்கிற கொஞ்ச நேரம்தான், அதனால் அது வேகமாக வளருது. அங்கே எல்லாமே வேறு மாதிரி, இந்த இடத்த வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. tumultuously even as he watched it. அது வளரும்போது சத்தம் கூட கேட்குது, படன்னு வளருது. இட் வாஸ் நெஸ்ட் ஆஃப் ஆக்டோபை. அது ஆக்டோபஸ்ன்னு பார்த்துருப்போம் நம்ம. 8 டென்டக்கிள்னு சொல்லுவாங்க, 8 கை மாதிரி இருக்கும். அது அப்படியே குரூப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், அதெல்லாம் எல்லாமே கையசிச்சா அந்த ஃபாரஸ்ட் எப்படி தெரியுது. கிளஸ்டரிங் அப் கிரேட் ஆர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளஷ் லைக் வீட் வேவரிங், எல்லாம் அசைஞ்சிட்ருக்கு. கிரேட் ஆர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளஷ் லைக் வீட் வேவரிங் ஃப்ளவரிங் இட்ஸ் பிரீஃப் ஸ்ட்ரிங். இட் வாஸ் த கலர் ஆஃப் ரப்பர் அண்ட் ஆஷ். திஸ் ஜங்கிள் ஃப்ரம் த மெனி இயர்ஸ் விதவுட் சன்லைட் வாஸ் த கலர் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் ஒயிட் சீசஸ் அண்ட் இங்க் அண்ட் இட் வாஸ் கலர் ஆஃப் த மூன். இதெல்லாம் நிறைய கம்பேரிசன் பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு. சீஸு, இங்க்,
இதெல்லாம் காம்பினேஷன் தான் எப்படி இருக்கும் ஸ்பாட்டட். இட் வாஸ் கலர் ஆஃப் த மூன் மாதிரி இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததில்ல. ரப்பர் அண்ட் டேஷ், தீஸ் ஆர் கம்பேரிசன். சூரியன் எப்படி இருக்குன்னு அதாவது அவங்க வியூவில் சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸை ஒரு இதை இன்னொன்னோட தான் கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். நம்ம அதிகம் கேள்விப்படாத ஊரில் இப்படி இருக்குமா அந்த மாதிரியா அப்படின்ட்டு. இந்த ஹிப்போபொட்டமஸ் மாதிரி நீர் யானை, அதுக்கு பேர் வைக்கும்போது அப்படி தான் வந்ததாக சொல்லுவாங்க. யானை மாதிரி இருக்குது, அதுக்கு யானைன்னு தான் அர்த்தம். நீரில் யானைன்னு தான் லிட்டரல் மீனிங்கு அதே தான். ஹிப்போபொட்டமஸ் யானை மாதிரியே இருக்கும், கலரும் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், பெரிய சைஸில் இருக்கும். தண்ணியில் இருக்கிறனால நீர் யானை வச்சுட்டாங்க. அஃப்கோர்ஸ் வித் ட்ரங்க். த சில்ட்ரன் லே அவுட், வெளியே அப்படியே படுத்து கிடக்குறாங்க. லாஃபிங் ஆன் த ஜங்கிள் மேட்ரஸ், அது அப்படி தான் அந்த மேட்ரஸோட கம்பேர் பண்ணுறாங்க. நல்லா புல் தராத மாதிரிலாம். இது மற்றதெல்லாம் செயற்கையாச்சு. இப்போ நீங்களே ஃபீல் பண்ணலாம். கிளாஸ் ரூமில் இருந்து சில டைம் வெளியில் உட்காரப்போ அந்த மரத்தடியிலலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது நிஜமாகவே பிடிச்சிரும். அது நல்லாவும் இருக்கும். சுற்றியும் வால் இருக்கிறத விட தரையில் உட்காரது அன்ஈஸியாக தான் இருக்கும். ஆனாலும் அது ப்ளசண்ட்டாக தான் இருக்கும் ஓப்பன் இதில் இருக்கிறது. இவங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. இட்ஸ் ஐ அண்ட் ஸ்குவிக் அண்டர் த ரெசிலியன்ட் அண்ட் அலைவ். மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி திரும்ப உயிர் வந்துடுது அதுக்கு. தே ரேன், ஒரு ரெக்கவர்னு அர்த்தம் ரெசிலியன்ட். தே ரேன் அமாங் த ட்ரீஸ், தே ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல், தே புஷ்ட் ஈச் அதர். இதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். கீழே விழுந்தால் கூட ஓடி போய் பனியில் விளையாடுற மாதிரி நினச்சி பாருங்கள். நாம் பனியை கம்பேர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அது பிடிக்காது, கோல்ட்னஸ். தரையில் ஓடி விளையாடுறது, மணலில் கிரவுண்டில் விளையாடிட்டா என்ன பண்ணுவோம், ஒருத்தர் தள்ளிக்கிட்டு. தண்ணியில் இருந்தால் எப்படி விளையாடுவோம், மேலே தண்ணியை பிடிச்சி ஒருத்தர் மேலே வாரி அரைச்சிக்கிட்டு. அது ஜாலியாக தான் இருக்கும். ஒருத்தர் தள்ளி விட்டுருக்காங்க. தி பிளேட் ஹைட் அண்ட் சீக், எல்லாம் விளையாடுறாங்க, ஒளிஞ்சிட்டு விளையாண்டுருக்காங்க. ஓடி பிடிச்சி விளையாட்டு ஒளிஞ்சிக்கிட்டு விளையாண்டுருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் squinted at the sun until tears ran down their faces. சூரியனை பார்த்துட்டு தான் இருங்க. ஸ்குவிண்டின்னு உண்மையில் ஓர்க்கனால் பார்க்குறது. சூரியனை பார்த்துக்கிட்டே இருங்க, கண்ணில் தானாக தண்ணி வந்துடும். சூரியன் மட்டும் கிடையாது, எதையுமே இமைக்காமல் பார்த்துட்டு இருந்தால் தண்ணி வந்துடும். They put their hands up to the yellowness and amazing blueness. They breathed of the fresh air and listened to the silence which suspended them in a blessed sea of no sound, no motion. இப்போ கடல்ல தெரியும், பெரிய இறைச்சலாக இருக்கும். அப்படி இறைச்சல் இல்லாத ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு கடல். அந்த மாதிரி ஒரு அமைதியாகவும் இருக்குது. நோ மோஷன், நோ சவுண்ட், நோ மோஷன். அவங்க அப்படியே திகைச்சும் போயிடுறாங்க. விளையாண்டுட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரி ஒன்று எதிர்பார்க்கல. அதை வார்த்தையால் விவரிக்க முடியாது. They looked at everything and savored everything. Savor means the sense enjoyed. Then wildly like animals escaped from their caves. அது வந்து அவுத்து விட்ட கழுதைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். உதாரணமாக அது ஓடி போயிடும், கத்திக்கிட்டே இருந்து அழுத்து விட்டா. அந்த ஆனுவல் ஹாலிடேஸ் அப்போலாம் ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவாங்க, நாங்களும் அப்படி திட்டு வாங்கியிருக்கோம், அழுத்து விட்ட கழுதை மாதிரின்னு. ஸோ இது வந்து குகையிலேருந்து ஆனிமல் தப்பிச்சு போன மாதிரி. எஸ்கேப்டு ஃப்ரம் தேர் கேவ்ஸ், தே ரேன் அண்ட் ரேன் இன் ஷவுட்டிங் சர்க்கிள்ஸ். ஓடிக்கிட்டே இருக்காங்க, இங்கே இன்றைக்கி பரபரப்பில் நிற்க முடியல. தே ரேன் ஃபார் அன் அவர் அண்ட் டிட் நாட் ஸ்டாப் ரன்னிங். அவங்க வந்து ஓடுறதை நிறுத்தவே இல்லை. அண்ட் தென் in the midst of their running, one of the girls wailed. Everyone stopped. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, ஒரு பொண்ணு கத்துறது. எல்லாமே நிறுத்துறாங்க. The girl standing in the open held out the other hand. ஒரு கை நீட்டுறா. Oh, look, she said, trembling. நடுக்க வந்துடுது. And then கை அவளுக்கு நடுங்குது. In the midst of their running, one of the girls wailed. Everyone stopped. The girl standing in the open held out in her. Look, she said, trembling. நடுங்குது. என்ன காரணம்னு பார்ப்போம். They came slowly to look at her open palm. உள்ளங்கை பார்க்குறாங்க. In the center of it, cupped and huge, was a single raindrop. கையை வந்து குவிச்சு வச்சுருக்கிறா. ஒரு மழை துளி இருக்குது. ஏன்னா இப்போ மழை நின்று போயிருக்கு, திரும்ப வர ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இது ஒரு நல்ல சகுனமே இல்லை, இல்லோமன். She began to cry, looking at it. They glanced quietly at the sun. இவங்களுக்கு யாருமே பிடிக்கல, இந்த அட்மாஸ்பியர் தான் பிடிச்சிருக்கு. திடீர்னு மழை திரும்ப ஆரம்பித்தோடனே எல்லாருக்கும் வெறுப்பாக இருக்குது. Oh. A few cold drops fell on their noses and their cheek and their mouths. ட்ராப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விடுது. நாம் அது மாதிரி பார்த்துருக்கலாம். ஒரு துளியாக வந்தால் அது ரொம்ப ஹெவியாக இருக்கும், லொட்டுன்னு கேட்கும், நல்லா சத்தமாக கேட்கும். ரோட்டில் பாருங்கள், சடன்னு கேட்கும். இவங்க அப்படி தான் நோஸ், சீக், மவுத்ஸ், மழை ட்ராப்லாம் விடுது. The sun faded behind a stir of mist
அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக வரைய ஆரம்பிச்சிக்குது. திரும்ப பனி படலமாக வந்துடுது அந்த இடத்துல. wind blew cold around them. They turned and started to walk back toward the underground house. இது பாருங்கள், வெளியே வரும்போது ஓடி வந்தாங்க, இப்போ உற்சாகம் போயிடுச்சு டல்லாக. இப்போ இந்த மூவி தேட்டர்லேருந்து வர மாதிரி தான். தேட்டர் போகும்போது பரபரப்பாக, வெளியே வரும்போது எல்லாம் சோகமாக, இல்லை ஃபுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போட்டு அடைச்சி வைக்கிறாங்களே, நல்ல காற்றே இருக்காது, வெளியே அப்படியே சோகமாக தான் வருவாங்க. அது சரியான உதாரணம் அதுக்கு. பாருங்கள், என்டர்டைன்மெண்ட் தொடங்கும்போது எப்படி இருக்குது, முடியும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். தே வாக்ட், அவங்க அன்வில்லிங்னு அர்த்தம், போக விருப்பம் இல்லை. டுவர்ட் த அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ், தேர் ஹேண்ட்ஸ் அட் தேர் சைட்ஸ், தேர் ஸ்மைல்ஸ் வேனிஷிங் அவே. அவ்வளோதான், அவங்க சந்தோஷம்லாம் போச்சு. A boom of thunder startled them, and like leaves before a new hurricane, they tumbled upon each other and ran. ஒருத்தர் இடிச்சிட்டு இப்போ திரும்ப ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இடி வந்துடுது திடீர்னு, சர்ப்ரைஸ். startled them, எங்கேயோ இடி கேட்குது. இப்போ திரும்ப அந்த காற்றும் மழையுமாவே இருக்கும். மழை இருந்தால் காற்றும் இருக்கும், அது நல்லாவே இருக்காது. காற்று இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொடை பிடிச்சி போகும்போது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சும்மா மழை பெஞ்சா ஒன்று, காற்றோட மழை இருக்கும்போது கொடையும் பிடிச்சிட்டு போக முடியாது. இது அந்த மாதிரி இறைச்சலான இது, நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படி காற்று மழையமாக இருக்குது, வருஷம் பூராவும் அப்படியே இருக்குது. அவங்க அதுக்கு தான் பழகியிருக்காங்க. இப்போ சன் வந்தவுடனே அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. ஏன்னா அதுதான் நேச்சர், இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நம்ம உள்ளுணர்வு, நமக்கு நேச்சராக எது பிடிக்குமோ அதுதான் பிடிக்கும். செயற்கையாக நம்மளால் நடிக்க முடியாது. சாப்பாட்டு விஷயமே கூட பார்க்கலாம். நீங்கள் புதுசு புதுசாக எதை வேணால் ரெசிபி பார்த்து கண்டுபிடிக்கலாம், செய்யலாம். ஆனால் நம்ம ரெகுலராக எதை சாப்பிட்றோமோ அதை தான் நம்மளால் சாப்பிட முடியும். நேச்சர் திரும்பிடணும். இங்கே பாருங்கள், இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தது கிடையாது இதுக்கு முன்னால், அதிகம் கேள்விப்பட்டதும் இல்லை, நம்பவும் மாட்டேங்கிறாங்களே. ஆனால் சன் வந்தவொன்னே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க வளர்ந்த சூழ்நிலையை அவங்களுக்கு பிடிக்கல, அதுதான் இன்ஸ்டிங்க்ட். நம்ம ஹாப்பி இல்லாத காரணமும் அதுதான். அதை வேறு ஒரு கிளாஸில் சொல்கிறோம், நம்ம எது கிடைச்சா ஏன் ஹாப்பியாக இல்லைன்ட்டு. இது அப்படி தான். அப்போ நீச் எதர் அண்ட் ரன், அவ்வளோதான். டம்பிள்டு, ஒதிடிச்சு முட்டி மோதிட்டு போகிறாங்க. லைட்னிங் ஸ்ட்ரக் 10 miles அவே, ரொம்ப தூரத்தில் கேட்குது மின்னல் சத்தம். 5 miles அவே, a mile and half a mile, கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் கிட்ட வருது. The sky darkened into midnight in a flash. சீக்கிரமாக அவ்வளோதான், திரும்ப இருண்டு போயிடுது அந்த இடமே. They stood in the doorway of the underground for a moment until it was raining hard. முடிஞ்ச வரைக்கும் கதை விட்டு நிற்கிறாங்க, விட்டுட்டு போக மனசு வரலையே, திரும்ப உள்ளே போகாமல். ஏன்டா இப்படி முடிஞ்சுது அப்படின்னு. நல்ல விஷயம் முடிஞ்சால் நல்லா இருக்காது தான். நீங்கள் இந்த தீபாவளி அன்றைக்கி நைட் அதை ஃபீல் பண்ணலாம், அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்குது. தீபாவளி முடியும் போது நமக்கு பிடிக்காது, அவ்வளோ செலிப்ரேஷன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கும். சண்டே நைட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதாவது ரெகுலர் ஒர்க்கிங் டேஸில். மண்டே திரும்ப ஸ்கூலிங் டேஸில் நான் சொல்கிறேன், திரும்ப ஸ்கூல் காலையில் விடிஞ்சால் ஸ்கூலுக்கு போகணுன்னு. ஆனால் உண்மையிலே ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவோம், அது போகிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும். சண்டே நைட் நமக்கு பிடிக்காது, சாட்டர்டே நைட் ஜாலியாக இருக்கும், அப்போ அடுத்த நாள் ஹாலிடேன்னு. அது மனசு வராது விட்டுட்டு போக. செலிப்ரேஷன் சொன்னேன், இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள். 7 வருஷத்துக்கு ஒரு தான் அந்த பெரிய செலிப்ரேஷன். அவங்க ஃபெஸ்டிவ் மூட், தேர் இன் ஃபெஸ்டிவ் மூட். இப்போ அது மனசே வரல, கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க, மழை திரும்ப ஃபுல்லாக பிடிக்கிற வரைக்கும். தென் தே க்ளோஸ்ட் த டோர் அண்ட் ஹர்ட் அ ஜெயகாண்டிக் சவுண்ட் ஆஃப் த ரெயின் ஃபாலிங் இன் டன்ஸ் அண்ட் avalanches எவ்ரிவேர் அண்ட் ஃபார் எவர். பழையபடி பனிச்செருவ பனியும் மழையும் இதுமாக கொட்டுது எப்பவும் போல். அது கொடுமையாக இருக்கும் அவங்களுக்கு. வில் இட் பி 7 more years, போச்சு இன்னும் 7 வருஷம் காத்துட்ருக்கணுமான்னு. உண்மை அதுதான், உண்மை கசக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும், அதை மாற்ற முடியாது, இருந்தாலும் கேட்டுக்கிறது, அடோட அப்படியா இன்னும் 7 வருஷம் ஆகுமான்னு. அவங்களுக்கு தெரியுது, அதை ஒத்துக்க மனசு இல்லை. எஸ் 7. தென் ஒன் ஆஃப் தெம் கேவ் அ லிட்டில் க்ரை. திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு கத்துறாங்க, மாகோ வாட். அப்போ தான் நான் நேம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ நான் பாருங்கள், நாம் கூட அந்த லெசனில் இப்போ மறந்துருப்போம், இவங்களை பற்றி வரணுன்னே பார்த்துக்கிட்டோம். ஷி ஸ்டில் இன் த கிளாசட் வேர் வி லாக்ட் ஹர். அந்த ரூமில் போட்டு அடைச்சமே அங்கேயே தான் இருப்பா. மாகோ. தே ஸ்டுட் ஆஸ் இஃப் சம்மோன் ஹேட் ட்ரிவன் தெம் like so many stakes into the floor. They looked at each other and then looked away. ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, வேறு பக்கம் திரும்பிக்கிறாங்க. இது என்னென்னா குற்ற உணர்ச்சி தான், தப்பு பண்ணால் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாது. They glanced out at the world that was raining now and raining steadily. வழக்கம், அதாவது ஸ்டெடிலி ரெய்னிங்னு அர்த்தம்னா இடைவிடாமல் மழை பெய்யுது, அதுதான் இப்போ இருக்குது. இவங்க பார்த்த அந்த காட்சியை அவள் பார்க்க முடியாது இனிமேல், திரும்ப 7 years ஆகுமே. They could not meet each other's glances. ஒருத்தர் பார்த்து கூட முடியல, அவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சி. ஓ மேலே தப்பா என் மேலே தப்பான்னு. தேர் ஃபேஸஸ் வேர் சாலம் அண்ட் பேல். அமைதியாக இருக்குது, வெளிரி போயிடுது, பயத்தில் ஃபேஸு வெளிரி போகும்னு சொல்லுவாங்க.
They looked at their hands and feet, their faces down. அவ்வளோ தலையை குனிஞ்சிக்கிறாங்க. ஷேமாக இருக்குது அவங்க பண்ண காரியம் அந்த மாதிரி. சூரியன் வரணுன்ட்டு யார் ரொம்ப எதிர்பார்த்தாலோ, யாருக்கு சூரியன் ரொம்ப பிடிக்குமோ, யார் நம்பிக்கையாக இருந்தாலோ அந்த பொண்ணை பிடிச்சி உள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க. இப்போ கண்டிப்பாக கில்ட்டியாக இருக்காங்க. மாகோ, ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் செட், வெல் நோ ஒன் மூட், கோ ஆன் விஸ்பர்ட் த கேர்ள். மாகோ வந்து திறக்கலாமா அப்படின்னு அந்த டோர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. சரி கோன், ஓகே, சரி பார்க்கலாம் என்னன்னு திறக்கலாம் அப்படிங்கிறாங்க. They walked slowly down the hall in the sound of the cold rain. They turned through the doorway to the room in the sound of the storm and thunder, lightning on their faces. இதெல்லாம் வர்ணனை. வெளியில் மின்னது அவங்க ஃபேஸில் அடிச்சிட்டு இருக்குது. ஒரே இறைச்சலாக இருக்குது. அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாஸட் கிட்ட போகிறாங்க, ஸ்டோர் ரூம் கிட்ட. ஸ்லோவாக போகிறாங்க. ஏன்னா ஒரு குற்ற உணர்ச்சி தான். அவள் பேச நேருக்கு நேராக தாங்க முடியாது. ப்ளூ அண்ட் டெரிபிள். They walked toward to the closet door slowly and stood by it. பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. உடனே திறக்க மனசு வரல. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குன்னு. பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து சும்மா எதிராக கருத்து சொன்னதுனால தான் போட்டு அடைச்சாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க. அப்புறமா போட்டு அடைக்கணும்னு எண்ணம் கிடையாது. வரும்போது ஞாபகத்தில் இல்லை. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, உண்மையாகவே நடந்திருக்கு. ஒரு பையன் ரொம்ப அடம் பிடிச்சான்னு இது மாதிரி ஒரு அலமாரியில் போட்டு அடைச்சி விட்டாங்க. ஷாப்பிங் போய்ட்டு கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க. திரும்ப வந்து பார்த்தா அந்த பையன் செத்துக்கு போய் கிடந்தான். கம்ப்ளீட்டாக மறந்து போயிடுது. உண்மையில் நடந்த விஷயம் இது. ஸோ இவங்க வந்து கொடுமை பண்ணணுன்னு நினச்சி அடைக்கலை, பிடிச்சி உள்ளே போடுறான்னு விளையாட்டாக விளையாண்டுட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் தானே அது. நல்ல சந்தோஷமான டைம்லாம் வேகமாக போயிடும். இப்போ அந்த மாதிரி போயிடுச்சு. எல்லாருமே கில்ட்டியாக இருக்காங்க. பிஹைண்ட் த கிளாஸட் டோர் வாஸ் ஒன்லி சைலன்ஸ். அவள் உள்ள அமைதியாக இருக்குது. வெறுத்து போயிட்டு. அவளுக்கு எல்லாமே தெரியும், எவ்வளோ நேரம் இருக்கும் எல்லாம். இவங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை எப்படி வெளியே என்ஜாய் பண்ணோன்ட்டு. ஷி நியூ எவ்ரி திங், பட் ஷி வாஸ் கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ். அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. தி அன்லாக் த டோர் ஈவன் மோர் ஸ்லோலி. இப்போ எவ்வளோ ஸ்லோவாக வந்தாங்களோ அதை விட கில்ட்டியாக இருக்கிறாங்க அவங்க. அண்ட் லெட் மாகோ அவுட். அவ்வளோதான், இப்போ தான் திறந்து விட்றாங்க. இப்போ எல்லாமே போச்சு. இப்போ சோகமாக முடிஞ்சிருது. ஓகே, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. இப்போ உங்களுக்கு ஒர்க் என்னென்னா, இது ஒரு பேராகிராஃபாக எழுதுங்க. அதுக்கு முன்னால் ஒரு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டோரி நீங்கள் காதில் கேட்டதை வச்சு எழுத முடியுமான்னு பாருங்கள். அப்புறமா நீங்கள் படித்ததை அசைன்மெண்ட்டாக எழுதிடலாம். நோட் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓனாக எழுதுறத மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னால் உடனே சில டைம் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. நான் அதனால் அப்புறமா பார்க்கல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சில இது வந்து தெளிவாக இல்லை, படிக்க முடியாத மாதிரியும் இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம். ஜஸ்ட்டு ட்ரை. நீங்கள் எழுதிட்டு நீங்களே கூட கரெக்ஷன் பார்க்கலாம், எதெல்லாம் மிஸ்டேக் வருது அப்படின்னு. நம்ம பேசும்போது எழுதும்போது நிறைய மிஸ்டேக் வரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா அது நாம் பண்ண தப்ப நாமளே கண்டுபிடிச்சலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் யுவர் ஒர்க். ரைட் பேராகிராஃப் ஆஃப் யுவர் ஓன். சொந்தமாக எழுதுறீங்க, அதுதான் உங்கள் ஒர்க். அப்படி முடியாதுன்றவங்க நோ ப்ராப்ளம், பார்த்து எழுதலாம். நோட்ஸ் எதாவது வச்சுருப்பீங்க, சம்மரைஸ் பண்ணி எழுதுங்க. நோட்ஸ் இல்லைன்றவங்க புக்கில் இருக்கிறத நீங்களாக எடிட் பண்ணி எழுதிடலாம். பேராகிராஃப் ரொம்ப சிம்பிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், thanks for joining.